ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 18:18 என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய எல்லா எதிரிட்டு சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பாராம். இன்னைக்கு சத்ருவினால் வரும் போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் எதுவாக இருந்தாலும் சூழ்நிலை வேறு விதமாக இருக்கலாம். எத்தனையோ சூழ்நிலை நீங்கள் கடந்து போகலாம். எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பாராம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எல்லா ஆபத்தான சூழ்நிலையில் எதிரிட்டு இருக்கிற காரியங்களை இன்னைக்கு கர்த்தர் மாற்றி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு இன்னைக்கு முழுக்க சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவாக இரும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கி போகிற காரியத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், அற்புதங்களை செய்வார். உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாகவே வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து சகலத்தையும் நன்மையாக முடித்து தருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.